கல்யாணி வெள்ளிக்கிழமை தண்ணில் விளங்குகின்ற மாதாவே செவ்வாய்க்கிழமை தண்ணீர் செய்க வந்த செந்தேவி நான் படித்தேன் பச்சை பசுமை உள்ள துளசி நமத்து பரிமளிக்கும் மூல குழந்தை நமத்து அற்பப்பிறப்பை தவிப்பாய் நமத்து அடைந்த ஆற்று இன்பம் அடிப்பாய் நமத்து வனமாலி என்னும் அறிவே நமத்து வைகுண்ட வாசி தன் மகிழ்வாய் நமத்து அன்புடன் நல்ல அன்புரட்சி கொண்டு வந்து மண்டி மேல் நட்டு வகை செல்ல நீரூற்றி தான் வளர்த்து முத்துப்போல் கோலமிட்டு செங்காவி சுற்றமிட்டு திருவிளக்கும் ஏற்றி வைத்து பழங்களுடன் தேங்காயும் தாம்பூலம் கட்டி வைத்து புஷ்பங்களை செலுத்தி பூஜித்த பெயர்களுக்கு என்ன பலன் என்று ரிஷிகேஷன் தால் கேட்க மங்களமான துளசி வகை துறைப்பால் மங்களமாய் எண்ணெய் வைத்து வகை துவாசித்தவர்கள் தீவினையை போக்கி சிறந்த பலன் நான் நடிப்பேன் அறிவு வினையை நீக்கி அஷ்டைஸ்வரியம் நான் கொடுப்பேன் தாரித்திரத்தை நீக்கி செல்வத்தை நான் கொடுப்பேன் கன்னிகைகள் பூஜை செய்தால் நல்ல கடவுளை கொடுப்பேன் ஏழத்தரியத்தை பூஜை செய்தால் கீர்த்தியுடன் வாழ வைப்பேன் முமுஷூக்கள் பூஜை செய்தால் மோற்றவரும் நான் கொடுப்பேன் போட்டிக்காராம் பசுவை கொண்டுடனே கொண்டு வந்து கொம்புக்கு பொண்ண வைத்து குழம்புக்கு வெள்ளி கட்டி வெப்பை கட்டிருந்தேன் கிரகண கண் புண்ணிய காலத்தில் கோலிருந்து அந்த நேரத்தில் வகதானம் செய்த பலன் நான் நடிப்பேன் சென்று என்று அப்படியே ஆகும் என்று பெருமாள் அனுப்பிவிட்டார். இப்படியே அன்புடனே ஏற்றித் தொழுவர்கள் அற்புதமாய் வாழ்ந்து பலனை